ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நாம நம்மளோட சேனல்ல தொடர்ந்து ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில நாம இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னா, மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த டிசம்பர் 15ஆம் தேதி பௌர்ணமிக்கு பிறகு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுன்னு தாங்க. அதாவது இந்த 2024 கடைசி 15 நாள் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாங்க. இந்த பௌர்ணமி நாள்ல நாம எந்த மாதிரியான வழிபாட்டு முறைகளும் விரதமும் இருக்கலாம் அப்படின்னு தொடர்ந்து பார்க்கலாங்க. ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டா இருக்க போகுது. ஸ்கிப் பண்ணாம முழுசா பார்த்து பயன்பெறுங்க. பொதுவாகவே ஒவ்வொரு மாதமுமே அமாவாசையும் பௌர்ணமி வரது வழக்கமான ஒன்று தாங்க. அதாவது பௌர்ணமி அப்படிங்கிறது பூமியோட துணைக்கோளா இருக்கக்கூடிய நிலவு முழுமையாக வளர்ந்து முழு வெளிச்சத்துடன் தோற்றமளிக்கக்கூடியது தாங்க இந்த முழு நிலவு முழுமதி பௌர்ணமி அப்படின்னு நாம சொல்றோம். இதுல பஞ்சாங்கத்துல 15 திதிகளானது சொல்லப்பட்டிருக்குதுங்க. வளர்பிறை திதியில வரக்கூடிய 15வது நாள் தான் பௌர்ணமி அப்படின்னு நாம சொல்றோம். அதே மாதிரி தேய்பிறையில வரக்கூடிய 15வது நாள் தாங்க அமாவாசை அப்படின்னு சொல்றோம். அப்படி பார்த்தீங்கன்னா இந்த 12 தமிழ் மாதத்துல வரக்கூடிய ஒவ்வொரு பௌர்ணமி திதியுமே நமக்கு ஒரு சில விசேஷ வழிபாடும் விரதமும் கொண்டதா தாங்க இருக்குது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி தினத்தில் அதற்குரிய கோவிலில் பெரிய அளவில் திருவிழாவே நடக்குதுங்க. இதை நார்மலாகவே நீங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கோயிலில் கூட பார்த்துருப்பீங்க. ஏன்னா இந்த பௌர்ணமி நாளில் எல்லா கோயில்லையுமே விசேஷ வழிபாடு செய்வாங்க. அன்னைக்கு நைட்டு பூஜையும் செய்யப்படுதுங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் நமக்கு தெரிஞ்ச பௌர்ணமி எது அப்படின்னா சித்திரா பௌர்ணமி ரொம்ப விசேஷமானது அப்படின்னு தெரியுங்க எல்லாருக்குமே. அது மட்டும் இல்லாமல் இந்த ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியும் ரொம்பவே விசேஷமானதாக இருக்குது. ஏன்னா அந்த நாளில் தான் சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம் செய்யறாங்க. அதே மாதிரி தாங்க கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமியும் கார்த்திகை தீபம் அப்படிங்கிறத கொண்டாடுவாங்க. அடுத்ததா மாசி மாத பௌர்ணமி, தை மாத பௌர்ணமி, இது மாதிரி நிறைய பௌர்ணமி இருக்குதுங்க. இது எல்லாமே நமக்கு விசேஷமானதா தான் இருக்குது. பெரும்பாலும் நமக்கு தெரியக்கூடிய பௌர்ணமியில இந்த பௌர்ணமி எல்லாமே வந்துடுங்க. இந்த பௌர்ணமி நாளில் கோவில்லையும் வீட்லேயும் நம்ம பூஜை செஞ்சு வழிபாடு செய்கிறது வழக்கமான ஒரு செயலாக தாங்க இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த பௌர்ணமி திதி ரொம்பவே சுபமானதாக இருக்குதுங்க. அதனால தான் இந்த நாளில் கோவிலில் விளக்கு பூஜை இல்லைன்னா சுமங்கலி பூஜை இது மாதிரிலாம் கூட செய்வாங்கங்க. வீட்டில் செய்யக்கூடிய விசேஷமாக இருந்ததுன்னா திருமணம் நிச்சயதார்த்தம் நடக்குங்க. அது மட்டும் இல்லாமல் திருமணம் கூட நடத்துவாங்க. இதோட வீடு குடி போகிறது, பால் காய்ச்சறது, வளகாப்பு இல்லைன்னா புதிய தொழில் ஏதாவது தொடங்குறது இது மாதிரி எல்லாமே இந்த பௌர்ணமி நாளில் தாங்க செய்வாங்க. ஏன்னா இந்த பௌர்ணமி நாள் முழு நிலவாக இருக்கக்கூடிய சந்திரன் வழிபாடு செய்கிற நாள். அதனால தான் ஏதாவது தொழில் விருத்தி அடையணும் இல்லைன்னா வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னா எல்லாமே இந்த பௌர்ணமி நாளில் தாங்க தொடங்குறாங்க. இதோடு இந்த பௌர்ணமி நாளில் நம்ம வீட்டில் கூட பூஜை செஞ்சு வழிபாடு செய்யலாங்க. அது ரொம்பவே நமக்கு நல்லது. அடுத்ததா பௌர்ணமி அப்படின்னு சொன்னாலே நம்ம நினைவுக்கு வரது கிரிவலம் தாங்க. மனிதனோட மனதிற்கும் நிலவுக்கும் நெருங்கி தொடர்பு இருக்கு. அதனால தான் ஜோதிடத்தில் சந்திரனை மனோகாரகன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த காலகட்டத்தில் பௌர்ணமி திதியில மனம் நிறைவானதா இருக்குங்க. அதனால இந்த நாளில் கிரிவலம் வரது இறையொருள் கிடைக்கிறது மட்டும் இல்லாம நமக்கு எல்லா விதமான பலன்களும் கிடைக்குங்க. நாம நினைச்ச விஷயங்கள் எல்லாமே நிறைவேறும். அதனால வாழ்க்கையில ஒரு முறையாவது எல்லாரும் கிரிவலம் போயிட்டு வந்துருங்க. முக்தி தலங்கள்ல முதல்ல இருக்கக்கூடியது தாங்க இந்த திருவண்ணாமலை. இது நினைத்தாலே முக்தி தரும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இங்க மலையே சிவனா சொல்லப்படுதுங்க. அதனால கோயில்ல எப்படி வலம் வராங்களோ அது மாதிரி தாங்க இந்த மலையையும் கிரிவல பாதையில சுத்தி வராங்க. இந்த மலை பல யுகங்களை கடந்து கம்பீரமா நிக்குதுங்க. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு யுகத்திலும் ஒவ்வொரு வடிவா இருக்குது. இப்ப இருக்கிற இந்த கலியுகத்துல கல்வடிவில இருக்கிறதா சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த திருவண்ணாமலையில இரவு பகல் அப்படின்னு எல்லா நாளிலுமே கிரிவலம் போலாங்க. அப்படின்னாலுமே கூட நிறைய பேர் இந்த பௌர்ணமி அமாவாசையில தாங்க கிரிவலம் போறாங்க. அப்படி கிரிவலம் போறதுனால நல்ல பலன்கள் கொடுக்குது அப்படின்னு மக்கள் நம்புறாங்க. திருவண்ணாமலையில மொத்தம் 14 கிலோமீட்டர் தூரம் இருக்குதுங்க. இந்த கிரிவல பாதையில மலையை சுற்றிலும் விநாயகர், முருகர், அம்பாள், சிவன் இப்படின்னு ஏறக்குறைய 99 கோயில் இருக்குதாங்க. அது மட்டும் இல்லாம இங்க அஷ்டலிங்கங்களும் இருக்குதுங்க. ஒரு குறிப்பிட்ட தூர இடைவெளியில ஒவ்வொரு திசையை நோக்கியும் அமைஞ்சிருக்குதுங்க. இந்த லிங்கத்தை ஒவ்வொரு ராசிக்காரங்க வழிபட்டா அவங்களுக்கு உண்டான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு நம்பப்படுதுங்க. அப்படி பார்த்தீங்கன்னா இந்த மிதுன ராசிக்காரங்களுக்குன்னு அமைஞ்சிருக்க லிங்கம் தாங்க இந்த ஈசானிய லிங்கம். இந்த ஈசானிய லிங்கம் கிரிவல பாதையில கடைசியா இருக்கிற லிங்கங்க. இந்த ஈசானிய லிங்கத்தை புதன் கிரகம் தாங்க ஆட்சி செய்யுது. அதனால அனைத்து கலைகளிலுமே தேர்ச்சி பெற்று விளங்கலாங்க. இந்த மிதுன ராசிக்காரங்களும் கன்னி ராசிக்காரங்களும் வழிபட வேண்டிய லிங்கமா தான் இந்த லிங்கம் அமைஞ்சிருக்குது. இதோட யாரெல்லாம் கிரிவலம் போயிருக்கீங்க, கிரிவலம் போறதுனால எந்த மாதிரியான பலன்களை நீங்க அடைஞ்சிருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. கூடவே கிரிவலம் போறது பிடிக்கும் அப்படின்னா ஒரு லைக்கும் பண்ணிடுங்க. அடுத்ததான் மிதுன ராசிக்காரங்களோட பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு மனக்குழப்பங்கள் எல்லாமே நீங்கி மனதை ஒரு தெளிவு உண்டாகுங்க. முயற்சிகள் எல்லாமே எதிர்பார்த்த பலன் கிடைக்கும். சின்ன சின்னதாக ஏதாவது தடைகள் வரலாங்க. அது எல்லாமே சமாளிக்க பாருங்க.
குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் வந்து கணவன் மனைவிக்கு இடையில ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனை ஏதாவது வரலாங்க. அது எல்லாமே கொஞ்சம் சரி செய்ய பார்த்துக்கோங்க. ஏதாவது உங்கள் வீட்டுக்கு அப்படின்னு செலவு செஞ்சீங்கன்னா அதில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட பிரச்சனையில் வந்து மூன்றாவது நபர் வந்து தலையிட வைக்காதீங்க. அது உங்களுக்கு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தலாங்க. குழந்தைகளோடனான உறவுமே கூட இந்த மாதம் வந்து கடினமாக தாங்க இருக்கும். அதனால் குழந்தைகிட்ட கோவப்படாமல் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. காதலர்களுக்கும் உங்களோட உறவில் வந்து ஏதாவது பிரச்சனை வரலாங்க. அதெல்லாமே ஃபேஸ் பண்ண தயாராக இருங்க. பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் மிதுன ராசிக்காரங்க வந்து எல்லாத்துலேயும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. ஏதாவது நீங்கள் செலவு செய்கிறீங்க அப்படின்னா அதுக்கு முதல்லையே பிளான் போட்டு வச்சுக்கோங்க. இவ்வளோதான் செலவு செய்யணும், இதுக்கு மேலே செய்யக்கூடாது அப்படின்னு. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செலவு செஞ்சீங்கன்னா பணத்தை வந்து மிச்சம் பிடிக்கலாங்க. ஏதாவது பொருளை பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அதுக்கு கூட ஒரு பட்ஜெட் போட்டு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி பட்ஜெட் போட்டு வைக்கிறது மூலியமா உங்களுக்கு வந்து வீண் செலவுகளை தவிர்த்துக்கலாங்க. எப்பயுமே ஒரு பட்ஜெட் போட்டு வைக்கிறப்ப அதில் வந்து கரெக்டாக நம்ம செஞ்சுருக்கிறோமா அப்படின்னு ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணியும் பார்த்துக்கோங்க. பணத்தை எதுலையாவது இன்வெஸ்ட் பண்ண நினச்சிங்கன்னா அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. புத்திசாலித்தனமாக யோசிச்சு முடிவெடுக்கிறது நல்லதுங்க. இந்த மாதம் வந்து உங்களோட உறவினர்கள் இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக ஏதாவது உதவியெல்லாம் உங்களுக்கு கிடைக்கலாங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் வந்து முன்னேற்றம் தரக்கூடிய மாதமாக தாங்க அமைஞ்சிருக்குது. ஆனாலுமே நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு நிறுவனத்தில் ஏதாவது வாய்ப்பு இல்லைன்னா வேற ஏதாவது பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் காலதாமதம் ஏற்படலாங்க. கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது மூலிமா இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். வேலை அதிகமாக இருந்தாலுமே கூட அதெல்லாம் செஞ்சு முடிங்க. இப்போ செஞ்சு முடிக்கிறது மூலியமாக பின்னாடி அது உதவியாக இருக்குங்க உங்களுக்கு. மிதுன ராசிக்காரங்க இந்த மாதத்தில் தொழில் தொடங்குறன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதம் வந்து குறைந்த அளவில் மட்டுமே தொழில் தொடங்குங்க. அதிக முதலீடு செய்யாமல் கொஞ்சம் கம்மியான முதலீட்டில் செய்யுங்க. ஏன்னா இந்த மாதம் வந்து உங்களுக்கு நட்டம் ஏற்படலாங்க. அதோட பார்ட்னர்ஷிப் கூட எந்த ஒரு தொழிலுமே வச்சுக்காதீங்க. ஏன்னா இந்த மாதம் வந்து உங்களுக்கு பார்ட்னர்ஷிப் கூட எந்த ஒரு தொழில் செய்யறதுக்கான அமைப்புமே இல்லைங்க. சொந்த வியாபாரம் செய்றீங்கன்னா அது நல்லா தாங்க இருக்கும். ஆனா இந்த பார்ட்னர்ஷிப் தொழில் மட்டும் கொஞ்சம் உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்திடுங்க. உடல் ஆரோக்கிய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் வந்து ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனையெல்லாம் வருங்க. அது எல்லாமே கொஞ்சம் சரி செய்ய பாருங்க. அஜீரண கோளாறு தாங்க ஏதாவது வரலாம். அதனால சீக்கிரமா செரிமானம் ஆகிற உணவா எடுத்துக்கோங்க. பழங்கள், காய்கறிகள் இது மாதிரியெல்லாம் சாப்பிடுங்க. படிக்கிற பிள்ளைங்களா இருந்தீங்கன்னா இந்த மாதம் வந்து உங்களுக்கு கல்வியில நல்ல ஒரு வெற்றி கிடைக்க போகுதுங்க. ஏதாவது டவுட் இருந்தா கூட அது எல்லாமே டீச்சர்ஸ்ட்டு கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம டீச்சர்ஸுமே உங்களுக்கு உதவியா தாங்க இருக்க போறாங்க. ஹையர் ஸ்டடிஸ் பண்ற மாணவர்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் தாமதம் ஏற்படலாங்க. ஏதாவது நீங்க எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா அதுல கொஞ்சம் கவனமா இருங்க. அது மட்டும் இல்லாம ப்ராஜெக்ட் சப்மிட் பண்றீங்க அப்படின்னாலும் அதுலயுமே கொஞ்சம் பார்த்துருங்க. கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் காரிய வெற்றிக்கு தேவையான உதவி எல்லாமே கிடைக்குங்க. உங்களுக்கு எதிர்பாராத செலவுகள் ஏதாவது ஏற்படலாம். சொத்து மனை சம்பந்தமாகவும் ஏதாவது பிரச்சனை வரலாங்க. அது எல்லாமே புத்திசாலித்தனமா யோசிச்சு முடிவெடுங்க. அதோட வெளிநாட்டுக்கு பயணம் செய்யற வாய்ப்பு இருக்குதுங்க. மற்றவங்க கிட்ட பேசுறதுக்கு மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது உங்களுக்கு நல்லதுங்க. ஏன்னா அவங்களால ஏதாவது பிரச்சனை வரலாம். நீங்க ஏதாவது தேவையில்லாம பேசி கூட பிரச்சனையில மாட்டிக்குவீங்க. நட்சத்திர வகையில பார்த்தா ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் உண்டான தனித்தனி பலனா இருக்குங்க. மிருகசீரிசம் 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் தொழில் வியாபாரத்தை மாற்றலாமா அப்படின்னு யோசிப்பீங்க. அது எல்லாமே இப்போ நடக்குங்க. அது மட்டும் இல்லாமல் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இடமாற்றம், பதவி உயர்வு இதெல்லாமே கிடைக்க போகுதுங்க. உங்களுக்கு வர வேண்டிய பாக்கிகளும் வசூலாகும். ஏதாவது வண்டி வாகனம் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதன் மூலமாக ஏதாவது லாபம் கிடைக்கலாங்க. சரக்கு அனுப்புறப்ப மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் வந்து கணவன் மனைவிக்கு இடையில இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே குறைஞ்சிடுங்க. ஏதாவது சண்டை இருந்தாலுமே கூட அது நீங்களே பேசி சரி செய்வீங்க. மற்ற யாராவது உங்களை பற்றி தப்பாக ஏதாவது பேசினாலும் அது எல்லாமே கண்டுக்காதீங்க. ஃபங்க்ஷன்ஸ் ஏதாவது அட்டன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குதுங்க. புனர்பூசம் 1, 2, 3ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் வந்து வேலையை வந்து திருப்திகரமாக செஞ்சு முடிப்பீங்க. உங்களோட சாமர்த்தியமான பேச்சால் எல்லா காரியமுமே உங்களுக்கு வெற்றி தர மாதிரி தாங்க இருக்கும். பண வரத்தும் அதிகமாகுங்க. நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு வேலை செய்கிறீங்க அப்படின்னா அந்த வேலையிலேருந்து இப்போ கொஞ்சம் ஓய்வு கிடைக்குங்க. நிதானமான வேலையை செய்வீங்க. மற்றவங்க கிட்ட பேசுகிறப்ப வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்கிறது நல்லதுங்க. ஏதாவது பிரச்சனை வரலாம். எதிர்பாராத செலவுகள் கூட உங்களுக்கு உண்டாகலாங்க. ஏதாவது பொருளை பார்த்தீங்கன்னா வாங்கணும் அப்படின்னு தோணும். அதனால செலவு ஏற்படுங்க. செலவெல்லாம் கொஞ்சம் கட்டுப்படுத்தி பாருங்க. இது மாதிரியான பலன்கள் தாங்க இந்த மாதம் டிசம்பர் 15ஆம் தேதிக்கு பிறகு இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு கடைசி 15 நாள் அமைய போகுது. எல்லா வகையிலுமே இந்த மாதம் வெற்றி கிடைக்கிறதுக்கு பரிகாரமாக புதன்கிழமையில பெருமாளுக்கு துளசி மாலை போட்டு தீபம் ஏற்றி வணங்குங்க. நல்லது நடக்கும்.
கூடவே கோயிலுக்கு போய் அர்ச்சனை செய்யுங்க. வாழ்க்கையில் முன்னேற்றம் தருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து நம்ம சேனலில் ஆன்மீகம் சம்மந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க வரப்போகுது. ஸோ நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ பதிவு உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த வீடியோ பதிவை பார்த்து பயன்பெறட்டும். மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். ஆன்மீக அன்பர்களான உங்களுக்கு நன்றியும் வணக்கமும்.